கோயம்புத்தூர்ல எங்க வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவி இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் தான் கைஸ் வந்திருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுக்காம பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி இது மட்டும் கிடையாது. யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல, அதுவும் நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் தேடினா கூட இந்த பிரைஸ்ல யாராலும் கொடுக்க முடியாது. கொடுக்குற ஒரே இடம் பாத்தீங்கன்னா நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்க பிரைஸ்ல அது இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து பாத்திருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு இருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் 6 kg வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா யார் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பேச்சுலர் இருக்கோம், ஒரு 4 பேர் இருக்கோம். நீங்க 8ல இருந்து 11 மட்டும் நீங்க தாராளமா ஸ்பெஷல் எடிச்சா நம்ம வந்து 11 கிலோ லான்ச் 11 கிலோ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்துரும். இதோட பில் குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்றேன் 100% கேரண்டி தரேன். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 10,000 ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். நாங்க ஓனா எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே லைவாவே காமிக்கிறோம். பின்னாடி வர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பிரைஸ்ல நம்மளால கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டரோட கெபாசிட்டியும் உள்ள போற வந்து கேஜஸும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து வாட்டர் எதுவும் உழுகாம இருக்கு சேஃப்டியா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிரைஸ்லயோ இல்ல 15 14 நீங்க எடுக்க போகும்போதோ இந்த ஒரு ஸ்பெக்கை கொடுக்கவே மாட்டாங்க. 9000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு டேபிள் டாப் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு இங்க வர இந்த பாக்ஸ் வர எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்புல பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி கம்பல்சரியா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நாப இப்படி வெளியே இழுத்து நீங்க ஃபுல்லாவே இப்படி சாச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால தி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க முடியுது, நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுது. அதே நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டருட்டி சேனல் இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நீ நம்ம எங்க வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் கைஸ் வந்திருக்கும். கோயம்புத்தூர்ல எங்க வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா தேவி இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் தான் கைஸ் வந்திருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஹோம் அப்ளையன்சஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன யூனிக்னு ஒன்று பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ல மார்க்கெட்ல இந்த மாதிரி பிரைஸ்க்கு நீங்க பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி கொடுக்க போறாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கம்பெனி நேம், நம்ம கம்பெனி எங்க லொகேட்டட், நம்ம கம்பெனி என்ன மாதிரி எல்லாம் ப்ரோ ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ். நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி அஞ்சுநகர் ஏரியால லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர்ல சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆபீஸ் சொல்லுவாங்க, அங்களோட நம்ம ஒரு ஆபீஸ் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர் ப்ரோ. நம்ம ஹோம் அப்ளையன்சஸ்ல என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்? நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தயாரிச்சு நம்ம சொந்த தயாரிப்பு என்ன பண்ணி கொடுக்கோம் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி இது மட்டும் கிடையாது. யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல, அதுவும் நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் தேடினா கூட இந்த பிரைஸ்ல யாராலும் கொடுக்க முடியாது. கொடுக்குற ஒரே இடம் பாத்தீங்கன்னா நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போய் கேட்டுக்கலாம். வீடியோ வந்து சொல்கிறேன், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இவங்களோட மேப் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ கிளப்பலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தான். நீங்க வாஷிங் மிஷின் நினைச்சாலே பார்த்தீங்கன்னா 1000 மேலே 15,000 மேலே எடுத்தால் தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த ரேட் வரும், கிளீனஸ் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸில் அதுவும் இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் கீழே காட்டுறதா நம்மளோட வாஷிங் மிஷின் சொன்னவங்களா நம்ப முடியுதா? அதுமாதிரி தாங்க நம்ம தேவலட்சுமி கண்டுபிடிச்ச க்யூட்டான காம்பேக்டான வாஷிங் மிஷின். இதில் என்னென்ன கேஜஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து 8 கிலோ, 9 கிலோ, கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரிச்சு 11 kg வரைக்கும் இருக்கு. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதோட டீட்டெயில்ஸ் என்ன, இதோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 6 kg வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மேலே வந்து காமனான லிட்டு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் செட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பைப் செட் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டேப் மூலியமா ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி இந்த டைரெக்டாக நம்ம வந்து தண்ணி வந்து உள்ள வர வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் நம்ம வந்து இந்த இதை ஃபுல்லாக கழட்டிட்டு டைரக்டா பைப் லைன் நம்ம கனெக்ட் கொடுத்து உள்ள ஒரு வாசர் வெளிய ஒரு வாசர் போட்டு இதை எடுத்து டைட் பண்ணிக்கலாம். நம்மளே பண்ணிடலாம். நம்மளே இது பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. சிம்பிளா தான் நம்ம கொடுத்துருப்போம். நீங்க டைரக்டா தண்ணி எடுத்து இதுல வந்து விட்டுக்கலாம். இல்ல நம்ம கிட்ட பைப் வசதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அதுக்கும் கவலையே பட வேண்டாம். நீங்க பக்கெட்லயும் சரி குடத்துலயும் சரி தாராளமா எடுத்து கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வெளியே போகணும், அதுக்கு ஏதாவது சுவிட்ச் இருக்கா நீ கேட்கலாம். சுவிட்ச் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சிம்பிள் மெக்கானிசம் தான். சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மேல கொக்கி மாட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த கொக்கி இப்படி வெளியே எடுத்து விட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போய்கிட்டே இருக்கும். ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி, டியூப் கீழே இருந்தாலே உங்களுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டே இருக்கும். ஓகே, இது எப்படி ஸ்டாப் பண்ணு கேட்டீங்கன்னா மேல இந்த கொக்கியில மாட்டி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி வெளியவே போகாது. கீழே விட்டீங்கனாலே போதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே ஈஸியா யார் வேணாலுமே தண்ணி ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து டைமர். இதுல தான் ஒரு மேஜரா எல்லாருமே மிஸ்டேக் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா துவைக்கிறதுக்கான நிமிஷம் 0, 5, 10, 15 மேக்ஸிமம் 15 நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக பாத்தீங்கன்னா துவைக்கிறதுக்கான நிமிஷம். இப்ப எனக்கு துணி வந்து 5 நிமிஷம் துவைக்கணும்னா நான் 5 நிமிஷம் செட் பண்ணுவேன். 10 நிமிஷம் 10, 15 கூட செட் பண்ணிக்கோ. சில பேர் 15 செட் பண்ணிட்டு வேண்டாம் 10 நிமிஷம் போதுன்ட்டு கம்மி பண்ணுவாங்க.
அப்படி நீங்க பண்ணவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 0 திருப்பி ஆஃப் பண்ண நினைப்பாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நான் எப்படி நீங்க ஆஃப் பண்ண கேட்டா ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா போதும். ஓகே, ரிவர்ஸ் ஆயிடும். அது ரிவர்ஸ் ஆகி அதுவா 0 வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நீங்க ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஒரு கடைக்கு போயிட்டு போயிட்டீங்க வெளியே, டக்குன்னு பார்த்தா கரண்ட் போச்சுன்னா அதுக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம். கரண்ட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். கரண்ட் வந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். இது வந்து 6 kg. 6 kg வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா யார் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ், ஐ மீன் சிங்கிள் பர்சன். அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க அவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னும் அவங்க ஒரு 3 பேர் இருக்கோம், ஒரு 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம் அப்படின்னா நீங்க 8ல இருந்து 11 மட்டும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 8 kg. இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி, பில்டு குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் இப்போ இதுல வந்து ஒரு 6 துணி போனா இதுல நம்ம 8 துணி போனா அந்த மோட்டர் வந்து ஸ்பீடா சுத்தணுக்காக மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்தி இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 9 கிலோ. 9 கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு ஹெவியா கொடுத்துருப்போம். பில்டு குவாலிட்டி உங்களுக்கு 100% பக்காவாவே கொடுத்துருப்போம். சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்திருப்போம். என்ன பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா டைமர் இருக்கும். ஓகே. 6லயும் 8லயும் உங்களுக்கு வந்து டைமர் கிடையாது. 9ல இருந்து 11 கிலோ மட்டும் உங்களுக்கு வந்து டைமர் கொடுத்துருக்கீங்க. டைமர் எதுக்காக பாத்தீங்கன்னா இப்போ மிஷின் நிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா, இப்போ நம்ம வந்து ஹாலில் இருப்போம், கிச்சன்ல இருப்போம், மிஷினை நம்மளை தெரியப்படுறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 0 ஆகிற பஸ்ஸரும் உங்களுக்கு லைட்டு சவுண்டு லைட்டும் உங்களுக்கு வந்து நம்மளை வந்து அலர்ட் பண்ணும். ஓகே ப்ரோ. இது வந்து 9 கிலோ. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 கிலோலேருந்து 8, 9 பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் அதிக கேசஸ் கொடுங்க, உங்களோடது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனாக நம்ம வந்து 11 கிலோ லான்ச். 11 கிலோ. சூப்பர் ப்ரோ. அதோட கொஞ்சம் டெபாசிட்டி அதிகம். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பேஸ் பாருங்க. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இது கொஞ்சம் டெப்த்தோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸும் அதிகமாகவே கொடுத்துருப்போம். ஓகே. ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. நம்மளுக்கு ஃபுல்லாக இப்போ ரவுண்ட் ஷேப்ல பார்த்துருந்தோம். ஆமாம். சூப்பர் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்க பிளாஸ்டிக் நினைப்பாங்க. பிளாஸ்டிக் கிடையாதுங்க. இது முழுக்க ஏபிஎஸ் ஃபைபரால செஞ்சது. ஓகே. நல்ல பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இப்போ நீங்க இது வந்து இப்படி அடிச்சா என்ன நினைப்பீங்க? கிராக் ஒட்டுரும், உடைஞ்சிரும், மெதுவாக அடிப்பேன் நினைப்பீங்க. இப்படி நான் இழுத்து அடிச்சா ஒண்ணுமே உங்களுக்கு ஆகாது. என்ன ப்ரோ? ஒண்ணுமே ஆகல ஆக்சுவலா. பரவாயில்ல. இப்படி போடுறேன், இப்படி பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே ஆகல. நீங்க பாஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஸ்கிராட்சோ டென்ட்டோ உங்களுக்கு நாங்க லைவா தான் எடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு கட்டுமே கிடையாது. ப்ரோ தூக்கி போட்டாரு, அப்படியே தான் எடுத்தேன். எதுவுமே அந்த அளவுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் மடங்கி கீழே போட்டு அடிச்சா கிராக் உடையும் அந்த மாதிரி. ஏன்னா இது பார்த்தோன்னே மக்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணுவாங்க. லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இருக்கும். சொல்ல போற ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா பில் குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்றேன் 100% கேரண்டி தரேன். நீங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கிளீனர்ஸுக்கு சேர்த்தே சொல்றேன். வீட்டுல வந்து ஒரு 15,000, 20,000, 10,000 மிஷின் வச்சிருந்தா தாராளமா இது கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா துவைக்கலன்னா எங்க மிஷின் வந்து யாருக்குமே ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எங்க கம்பெனினால நாங்க வந்து எவ்வளவோ நாங்க வந்து சொல்லுவோம் நல்லா இருக்கும் வாங்கிட்டு போங்கன்னு. அப்படி சொல்லவே மாட்டோம். நீங்க ஒரு மிஷின் எடுத்துட்டு போங்க. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 மிஷின் 3 மிஷின் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க எந்த ஆல் ஓவர் இந்தியாலே தெரினாலும் இந்த பிரைஸ்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு தானே கேட்குறீங்க? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 10,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,950 + ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 2,950 + ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8, 9 நான் சொல்ல மாட்டேன், 11 கிலோ சொல்கிறேன். அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் அடங்க போகுது. நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி வேணா பாருங்க. 16, 17 சொல்லுவாங்க 11 கிலோ. ஆனால் நம்ம கிட்ட ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5,005 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ப்ரோ 11 கிலோ வெறும் 5,000 ரூபாய்? வெறும் 5,005 ரூபாய்க்கு நம்ம ஜிஎஸ்டியோட சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நிச்சயமா விடுவாங்க அதே ப்ரைஸ் தானே ப்ரோ? நான் வந்து இது வந்து தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அந்த ஆஃபர் சொல்ல போகிறதில்ல. இது வந்து நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும். முழுக்க மேனுஃபேக்சரிங்கோட சொந்த தயாரிப்பில் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன காம்பனன்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷிங் மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனா எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே லைவாவே காமிக்கிறோம். பின்னாடி வர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பிரைஸ்ல நம்மளால கொடுக்க முடியுது. சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களும் சொந்தமாக தயாரிச்சு கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு நடுவில் யாருமே கிடையாது, டீலர்ஸ் கிடையாது. குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் எங்களால் தர முடியுது. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மட்டும் தான் தயாரிச்சிருந்தோம். எல்லா கமெண்ட்ஸ்லேயும் வரவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரையர் ஆப்ஷன் எப்போ தருவீங்க? அது கொடுத்தாலே போதும், நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக இருப்போம். நிறைய பேர் வரவங்க சரி, கமெண்ட் ஆகிறது சரி, எல்லாமே அதே தான் இருக்குது. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையர் ஆப்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்காத ப்ரைஸ்லேயும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அது பார்த்துலாமா ப்ரோ? நெக்ஸ்ட் என்ன விதமான வாஷிங் மிஷின் நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ரையரோட நான் காட்ட போற சொன்னேன். நம்ம தேவையை கண்டுபிடிச்ச ட்ரையரோட உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கோம். இதுல என்னென்ன
கேஜஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்ண போறோம், இதோட பிரைஸ் என்ன, இதோட வாரண்டின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் இருக்கும் நம்ம லோகோவோட டிஎல்ஐயோட சேர்ந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் இருக்கு. 8.5 9 9 உங்களுக்கு எல்லாமே இங்கே மென்ஷன் இருக்கும். ஓகே. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லெட் இந்த சைடு கொடுத்துருப்போம், லெஃப்ட் சைடு நம்ம கொடுத்துருப்போம். நம்ம ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி டேரெக்டாக தண்ணி உள்ள விட்டுக்கலாம். அதுக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்பும் அவுட்லெட் ஓஸும் உங்களுக்கு வந்து நம்ம மிஷினோட காம்ப்ளிமெண்டரியாகவே கொடுத்துறீங்க. சூப்பர். அப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருப்போம். இது வந்து இம்ப்ளர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைலில் கொடுத்துருப்போம். இது வந்து ஸ்டைலுக்காக இல்லை, அதாவது இதுலேயும் ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு செவுத்துல நம்ம தேய்க்கும் போது அழுக்கு போகாது. இதுவே ரஃபாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கு நல்லா போகும். ஓகே. கல்லில் வச்சு தேய்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ டைல்ஸில் வச்சா போகாது. அதே ஒரு ரஃப் கல்ல இருந்தால் அதுக்குன்னு ஒரு கல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி இருக்கோம். அப்போதான் நல்லா உங்களுக்கு துணி வந்து அடிச்சு துவைச்சு கொடுக்கும். அப்போதான் கிளீனஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஃபீலாகவே உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. உங்களுக்கு ரைட் சைடில் ஃபில்டர் வந்துடும். நம்ம மாதம் நம்ம டஸ்ட்டு இதுலேயே போய் எல்லாமே அடைஞ்சிக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையரும் வந்துடும். ட்ரையர் நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரையர் உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்துடும். உங்களுக்கு டெப்த்து நல்லாவே கொடுத்துருப்போம். நல்லா உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருப்போம். இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்கிறக்கான நிமிஷம் நம்ம 3 நிமிஷம் வேணா 3 நிமிஷம், 6 நிமிஷம் வேணா 6 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் ஜீரோ வந்து நம்ம எப்பயுமே திருப்பக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டைமர்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அதுவாக ஜீரோ வந்து ஸ்டாப் ஆகிடும். லெஃப்ட் சைடு திருப்பினாலே போதும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். தண்ணி ஸ்டாப் ஆகுன்னு வச்சுன்னா நார்மலை வச்சா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிக்கும். நார்மல் எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேஷ்டி சட்டை பனியனு அந்த மாதிரி நார்மல் யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது, அது நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் எதுக்காக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும். அந்த ஹெவியாக மோட்ரு நல்லா சுற்றுனதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆப்ஷன் நம்ம வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜீன்ஸோ பெட்ஷீட்டோ போடும்போது ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வந்துடும். 5 நிமிஷம் மட்டும் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். நம்ம 5 நிமிஷம் வச்சு துணியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்காவாக சீக்கிரம் உங்களுக்கு குயிக்காக காஞ்சிரும். சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன மாடல் ப்ரோ? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 பார்த்துச்சு. அடுத்து வந்து 8.5. நான் சொன்ன மாதிரி தான் 2 வேரியண்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒன்று, கிளாஸில் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அந்த பிளாஸ்டிக்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி ப்ரோ? பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அதே நான் சொன்ன மாதிரி தான், எல்லாமே ஏபிஎஸ் ஃபைபர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கோட தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி டிசைன் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. அதோட நல்லா உங்களுக்கு அடிச்சு துவைக்கிறதுக்காக நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரப் டைப்பில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. பேசிக் அதே மாதிரி எல்லா சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அண்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம வந்து தனியாகவே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆட் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். ஜென்டில் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சேரை காஸ்ட்லியாக நம்ம சட்டை எடுப்போம் பார்த்தீங்களா, அது நம்ம வந்து தனியாக வந்து துவைப்போம். கிளியக்கூடாது, சேஃபாக துவைக்கணும். அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஜென்டில் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதோட உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். கேப்பும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. 8.5 கிலோ 9 கிலோ சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டியும் உள்ளே போகிற வந்து கேஜஸும் உங்களுக்கு வந்து பெருசாக நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 kg. இப்போ உங்களுக்கு அது வந்து பிளாஸ்டிக். இப்போ பிளாஸ்டிக்கில் 9 kg வேணா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எனக்கு பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸில் கொடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் நம்ம கொடுத்துருப்போம். சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே தெரியாது. நீங்கள் பட்டன் சைடில் இருந்தால் டச் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். உள்ளதான் நம்ம வந்து ஆப்ஷனே கொடுத்துருக்கோம். வந்து டஸ்ட் படாமல் உள்ள வந்து வாட்டர் எதுவும் உழுகாமல் இருக்க சேஃப்டியாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. சேம் அதில் என்னென்ன பார்த்தோமா நாலுமே அதில் அதே மாதிரி பேசிக் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேலே உங்களுக்கு கிளாஸ் டாப் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடியாக கொடுக்காம உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு கொடுக்குறக்காண்டி நல்ல ஹார்டான ஸ்டைலாக வந்து அழகாக கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம அதில் பார்த்த மாதிரி சேம் அதே மாதிரி உங்களுக்கு கிட்டு வந்துடும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேயோ அதில் 15 14 நீங்கள் எடுக்க போகும்போதோ இந்த ஒரு ஸ்பெக்கை கொடுக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து இதில் எதில் பார்க்கலாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கில் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இதுலேயும் கொடுத்துருக்கோம் செமி ஆட்டோமேட்டிக்கில். என்னன்னு கேட்டிங்கன்னா டோர் வந்து போட்டோம்னா குயிக்காக வந்து சாத்திடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் சொல்லுவோம். இப்படி ஒட்டினாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஸ்லோவாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்கும். சூப்பர் ப்ரோ. ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி ப்ரோ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம்? அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க வச்சிருக்கிற பிரைஸோட அதோட எதிர்பார்ப்பு இல்லாம தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ உங்களுக்கு வந்து 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம 8 கிலோ 9 கிலோ சொல்றோட கடைசி வேரியன்ட் 9 பாயிண்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் உங்களுக்கு 15,000 16,000 சொல்லுவாங்க. அது குறையாம கிடைக்காது. நம்ம தேவிலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்பெக்கோட அது இந்த ப்ரீமியம் லுக்கோட உங்களுக்கு 9,000 + GST கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இது வரைக்கும் நம்ம வாஷிங் மிஷின் எல்லாமே சூப்பராக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹோம் அப்ளைன்சஸ் நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் காட்ட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓ, அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டேபிள் டாப்ல இருந்து இப்போ அட்வான்ஸா மூவிங்ல இருக்கிற பாத்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸியோட முடிச்சிடலாம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காட்ட போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப். டேபிள் டாப் வந்து நீங்க எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல என்ன ஸ்பெஷல் நீங்க நினைக்கலாம். இதோட 2 ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க. ஒன்னு குவாலிட்டி, இன்னொன்னு யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. நம்மகிட்ட வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால நம்மளுக்கு தி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க முடியுது. ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க? கம்மியா கொடுக்கறா குவாலிட்டி. நீங்க வந்து வாஷிங் மிஷின் நான் உங்களுக்கு வந்து போட்டு உடச்சு காமிச்சிருப்பேன் குவாலிட்டி எப்படி இருக்கிறதுக்காக. இது வந்து ஏன் இவ்வளவு கம்மியா நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுலயே நம்ம காமிச்சிருப்போம் நம்ம சொந்த தயாரிப்பு. இதுல பாத்தீங்கன்னா மோட்டர் கூட நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு ஃபினிஷிங் மட்டும் அதாவது ஒரு ஸ்க்ரூல இருந்து எல்லாமே ஃபினிஷிங் வர இந்த பாக்ஸ் வர எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்புல பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அதனாலதான் இப்ப நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஒரு கஸ்டமர் டைரக்டா வந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு அப்படியே டைரக்ட் சேல், எங்க நடுவுல வந்து டீலர்ஸ் உங்களுக்கு அப்படியே கொடுக்கறதுனால தான் இவ்வளவு கம்மி காசுல நாங்க எங்களால தர முடியும். டேபிள் டாப்ல பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு காமனான லிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிட்டு கொடுக்குறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சப்பாத்தி மாவு பேசுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதை கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு தான். பார்த்தீங்கன்னா வாரண்டியில் தான் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்குமா கேட்பாங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கம்பல்சரியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் சரி 20 வருஷம் ஆனாலும் சரி 30 வருஷம் ஆனாலும் சரி தாராளமாக நம்ம மிஷினை கொண்டு வாங்க. உங்களுக்கு இங்கே இருக்க ஏதோ ஒரு ஸ்டிக்கரோ இல்லை இந்த பட்டனோ பிஞ்சா கூட நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட வந்து சர்வீஸ் பண்ணி மாற்றிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் அப்பட்டும் நம்ம 100% குட்டாக பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து 2 கல்லோட வந்துடும். இதுலேயே வந்து மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து காப்பர் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காப்பர் அலுமினியம் மிக்ஸ் பண்ணி காப்பர்னு சொல்லி அதை விற்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா 5,500க்கு மேலாம் போகும். நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு அலுமினியம் வேணும்னா தனியாக அலுமினியம் ஒயரு, காப்பர் வேணும்னா தனியாக காப்பர் ஒயரு உங்களுக்கு செஞ்சு நம்ம வந்து டைரெக்டாக கொடுத்துருவோம். சூப்பர். டில்ட்டிங் வந்து சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து மேலே வந்து லிட் வந்துடும், உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக 2 ஃப்ரீயாகவே சப்பாத்தி மாவு சேர்த்து டாட்டா ஆட்டரும் உங்களுக்கு கோகனட் ஸ்கிராப்பரும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நாங்கள் 2 கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இதையும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால டில்ட் மாடல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டர் ஆகட்டும் இல்லை மற்ற கிரைண்டர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசானவங்க இருப்பாங்க, சில பேர் பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ட்ரம் இப்போ வந்து கழுவுறதுக்காக கொண்டு போவாங்க வெளியே. அப்போ வந்து என்ன நடக்குன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு டில்ட்டிங் மாடலே வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து கை விட்டு எடுக்கணும். உள்ள வந்து கை இடிக்கும், அந்த இடம் ஸ்கிராட்ச் ஆகும், அந்த மாதிரி ஆகும். இதுல அந்த மாதிரி எந்த இதுவுமே ஆகாது. வெளியே போய் தூக்கிட்டு கழுவணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த நாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாப் இப்படி வெளியே இழுத்து நீங்க ஃபுல்லாவே இப்படி சாய்ச்சிக்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ. மாவு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதே மாதிரி நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட அழகா ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல நீங்க வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்து தூக்குற கஷ்டப்படவே தேவையில்லை. பாட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து லாக் ஆயிக்கும். ஓகே. டக்குன்னு அப்படியே சரிஞ்சிடாது. இப்போ வந்து நீங்க இழுக்கிறீங்க, இப்போ ஆட்டிட்டு இப்போ சின்ன குழந்தையாகட்டும் டக்குன்னு பிடிச்சி இழுத்துரும். இல்லை நிற்கும் போது கூட இப்படி இழுத்தாங்கன்னா டக்குன்னு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து லாக்கிங் சிஸ்டமே கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கீர் கொடுத்துருப்போம் இதில். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு டேரக்ட் பெல்ட்டோட கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம வந்து கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கீர் எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 2 லிட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் 1 கிலோ ரைஸ் போடலாம், அரிசி போடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டால் கூட லோடு வந்து ஸ்டக்காகி நின்று. இப்போ லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் மோட்டர் வச்சுவோம். அந்த மோட்டர் ஹெவியோட நீங்கள் அரிசி போட்டீங்கன்னா நின்றுக்கும். அந்த லோடை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது கீர் ஆப்ஷனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக குவான்டிட்டி போட்டால் கூட அது வந்து நல்லா உங்களுக்கு அரைச்சு நைஸாக உங்களுக்கு மாவாக கொடுத்துரும். அதான் இப்போ வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காப்பரே பார்த்தீங்கன்னா காப்பர் அலுமினியம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 5,500 6,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தேவிலட்சுமியில் பார்த்தீங்கன்னா வெறும் 1,900 + GST கொடுத்துட்டோம். சம ப்ரோ, வேற லெவலு. அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் மொபைலில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். டில்ட்டிங் கிரைண்டர் ஆன்லைனில் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 6,000 5,000 7,000 கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ப்ரைஸில் தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து
2850 + GST கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி தான். ஓகே. மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 மாடல் இருக்கு. மாடல் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் மட்டும் தான் மாறும், உள்ள இருக்கிற மோட்டர் எல்லாமே சேம் தான், வேற டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி நீங்க அந்த டிசைன் பார்க்கணும், நம்ம வாஷிங் மிஷின் கலர்லேயே நிறைய கலர் இருக்குது, அதையும் நீங்கள் எல்லாமே பார்க்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மட்டும் போடுங்க. எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து மிஷின் ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், இல்லை என்னென்ன கலர் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் கேட்லாக் அனுப்பிச்சு விட்ருவாங்க. கேட்லாக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும், நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கவலையப்படாதீங்க, கால் பண்ணுங்கள், அவங்களே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஷாப்பை கூட விசிட் பண்ணலாம் தாராளமாக. நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து யாருமே உள்ள விட மாட்டோம், உள்ள அளவெல்லாம் கிடையாது, யாருமே சொல்ல மாட்டோம். நீங்கள் ஃபேக்ட்ரி தாராளமாக மக்கள் வந்து ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி பர்ச்சேஸ் கூட நீங்கள் தாராளமாக நிறைய பேர் இப்போ நீங்கள் கீழே இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அது நான் யாரும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சேன், கிடையாது, கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர் தான், எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட் தான். அவங்களால தான் எங்களால் இவ்வளோ வளர முடிஞ்சது. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாமே வெளிப்படையாக தான் பண்ணுறது. நீங்கள் கஸ்டமர் வந்தாலும் சரி, தாராளமாக நம்ம எப்படி செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், நீங்கள் தாராளமாக 1 பீஸ் இருந்தாலும் சரி, 100 பீஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேணால் நீங்கள் ஆர்டர் கொடுத்து எட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். உங்களுக்கு வந்து 3 ஜாரோட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 500 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, 750 வாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2000 வெறும் 3 ஜார் மாதிரி வந்துடும். 3 ஜார் உங்களுக்கு கம்பல்சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸோட நான் வந்து 2000 + ஜிஎஸ்டி சொல்லதில்ல, ஜிஎஸ்டியோடய உங்களுக்கு சேர்த்தே நாங்கள் 2000 கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் ப்ரோ. வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு கோயம்புத்தூர் மக்கள், ஈரோடு மக்கள் பக்கத்தில் இருக்கவங்க நிச்சயமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சென்னை என்னை மாதிரி மக்கள் சென்னையிலேருந்து வராங்க, மதுரை, திருச்சி அந்த மாதிரினா கொரியர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குமா ப்ரோ? நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா டேரெக்டாக நம்ம கம்பெனிக்கோ இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கோ வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம். இல்லை வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், திருச்சியில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து 9345 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும். எப்படி வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, நம்ம டீலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட கொடுப்பாங்க. இப்போயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே லோடில் தான் போயிட்டுருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் போய் உங்களுக்கு தாராளமாக கொரியர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே அதுக்குள்ளே குயிக்காகவே உங்களுக்கு வந்துடும். நிச்சயமாக வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. திருப்பி எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்கிறேங்க ப்ரோ மக்களுக்கு. நம்ம கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூரில் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க, நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. சூப்பர் ப்ரோ. வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, அதே டைம் நேராக நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஸோ எப்படி வந்தாலுமே சரி தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. என்னைக்குமே பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியுதுன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஒரு வாஷிங் மிஷின்லாம் வெளியே போய் நம்ம வாங்க போனோம்னா 8000 9,000 வரைக்கும் வரும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2950 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்தியாவில் வேற எங்கே தேனாலுமே கிடைக்காது. ஸோ அதுதான் இவங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் கிரைண்டரும் அதே மாதிரி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க, மிக்ஸியும் அதே ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நீங்கள் ஆன்லைன்லையுமே பார்த்தாலுமே ப்ரைஸ் எங்கேயோ இருக்கும். நம்ம தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மஸ்ட் நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ஃபார் ஷோர் சொல்கிறேன், நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காண்டி டெலிவரி ஆப்ஷனுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து எந்த மூலை முடுக்கில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் இந்த குவாலிட்டிலையும் சூப்பராக கொடுக்க முடியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பேக்ரவுண்டில் பாருங்கள், எல்லாம் உங்களோட மேனுஃபேக்சரிங் தான், எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தி பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுக்க முடியுது, நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுது, அதே டைம் மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸும் கொடுக்க முடியுது. ஸோ வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் மேப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே ப்ளே ஆகும், நீங்கள் அதில் நோட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வேறு லெவலான வீடியோலையோ ஒரு பிரம்மாண்டமான வீடியோலையோ பார்க்கலாம். பாய் கைஸ்.